வணக்கம். திரையரங்கம் டிராப். இது ஒரு அமெரிக்க திரைப்படம். இந்த திரைப்படம் கிரைம் பாணியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாறுபட்ட கதை கருவை கொண்ட திரைப்படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் கிறிஸ்டோபர் லேண்டன் வயலட் கேட்ஸ் என்ற பெண்ணின் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய சில சம்பவங்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் இது. வயலட் கேட்ஸினுடைய கணவர் பிளேக் தற்கொலை செய்து மரணம் அடைஞ்சிட்டார். அவர் மரணம் அடைந்த பிறகு பல போராட்டங்களுக்கு மத்தியில் வயலட் கேட்ஸ் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒரு தங்கச்சி, அவளுடைய பேர் ஜென். வயலட் கேட்ஸ்க்கு ஒரு மகன், அவனுடைய பேர் டோபி. இதுதான் அவளுடைய குடும்பம். காலங்கள் கடந்து ஓடிப்போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவளுக்கு அறிமுகமான ஒரு புகைப்பட கலைஞர், அவருடைய பெயர் ஹென்றி. அந்த ஹென்ரியை இதுவரை நேரில் பார்த்ததில்லை வயலட் கேட்ஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்ப அம்சங்களை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற பல சம்பவங்களை அவனிடம் கூறி, தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல திடுக்கிடும் சம்பவங்களை கூட அவனிடம் தெரிவித்து இப்படிப்பட்ட காரியங்களாக நடந்துக்கிட்டு இருக்கப்போ, ஒரு நாள் இது விஷயமாக நேரில் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹென்றி கூறி ஒரு ரெஸ்டாரண்ட்டில், ஹைடெக்கான ரெஸ்டாரண்ட்டு, அங்கே சந்திக்கலாம்னு சொல்லி முடிவு எடுத்து அந்த இடத்திற்கு வயலட் கேட்ஸ் வருகிறாள். அவள் அங்கே உட்காந்துருக்கா. அங்கு பல கதாபாத்திரங்கள் அவளுக்கு அறிமுகம் ஆகிறார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த இடத்திற்கு ஹென்றி வருகிறான். ஒரு இடத்துல போய் இவங்க ரெண்டு பேருமே எதிரெதிராக அமர்ந்து பேசுகிறாங்க அப்படி வச்சுக்கோங்க. அப்போ இப்போ செல்ஃபோனில் சாதாரணமாக மெசேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ இவளுடைய செல்ஃபோனில் பல மெசேஜ்கள் அவ்வப்போது வந்துக்கிட்டே இருக்குது. நேரடியாக அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அங்கு நடைபெறக்கூடிய பல சம்பவங்களை குறிப்பிட்டு கூறி அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இந்த மெசேஜெல்லாம் எங்கேருந்து வருது, யார் அனுப்புறது அப்படின்ற மாதிரி ஒரு திடுக்கிடக்கூடிய எண்ணம் இவளுடைய மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. தன்னுடைய மனதில் ஓடக்கூடிய அந்த ஓட்டங்களை ஹென்றி தெரிந்து கொள்ளக்கூடாது என்ற சூழலில் அவள் இருக்கிறாள். ஹோட்டல் பேலட், அதான் அந்த ரெஸ்டாரண்ட்டினுடைய பேர். அந்த உணவகத்தில் பணியாற்றக்கூடிய புதிதாக வேலையில் சேர்ந்திருக்கக்கூடிய மேட், அந்த இளைஞன் அப்பப்போ தலையிட்டு என்ன சாப்பிட்றீங்க, என்ன வேணும் அப்படி இப்படின்ற மாதிரி அந்த விஷயம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். இது போக ஒரு பக்கத்தில் பியானோ இசையை இசைத்து கொண்டிருக்கக்கூடிய ஃபில் என்ற மனிதன், அவனும் வயலட்டுக்கிட்ட பேசியிருப்பான், வயலட் அவங்ககிட்ட பேசியிருப்பா. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கும். இது தவிர ரிச்சர்ட் என்ற பெயரில் ஒரு மனிதர், அவர் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு அவரும் இவர்களை வெறித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். இவர்கள் தவிர அந்த உணவகத்தில் பணியாற்றக்கூடிய கருப்பின பெண்ணான காரா, அந்த கதாபாத்திரம். இப்போ நான் இந்த கதாபாத்திரங்கள்லாம் சொல்கிறேன்ல, இதெல்லாம் உணவகத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள். இவர்களுக்கு மத்தியில் ஒரு இடத்தில் ஹென்ரியும் வயலட் கேட்ஸும் அமர்ந்து கொண்டு பல விஷயங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்பப்போ இதில் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த மெசேஜ் வர வர என்ன செய்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா? ஒரு இடத்துல அந்த ஹென்ரிக்கே டேப்லெட்டை அந்த கூல்ட்ரிங்க் இருக்குல்ல, அதில் போட்டு கொடுத்துட்டு அவன் குடித்து அவனை கொன்னுருன்ற மாதிரிலாம் மெசேஜ் வரும். இதெல்லாம் அவர் செய்ய முடியுமா? யார் இந்த மெசேஜ் அனுப்புறது, எதுக்காக அனுப்புகிறாங்க, என்ன காரணம்? இப்போ ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கா, சில பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றது மட்டும் அவனுக்கு தெரியுது, ஹென்ரிக்கு தெரியுது. ஆனால் என்ன பிரச்சனை, அவளுக்கு பின்னால் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது அவனால் புரிஞ்சுக்கிற முடியலை. முழுக்க முழுக்க எப்படின்னா, அந்த உணவகத்தில் நடக்கக்கூடிய அந்த இரவு நேரத்தில் அந்த உணவகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான். ஆக்சுவலாக என்ன சொல்ல போனால், நவீன தொழில்நுட்ப அம்சங்களை பயன்படுத்தி எப்படிப்பட்ட தகவல்கள் செல்ஃபோனில் வருது, அந்த தகவல்களை அனுப்புவது யார், எதற்காக அனுப்புகிறார்கள்,
அப்படி அனுப்பப்படுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மறைந்திருக்கும் உண்மைகள் என்ன, என்ன மர்மங்கள் அடங்கி இருக்கின்றன அப்படின்னு. படம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஸ்கிரிப்டு. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி அப்படின்றதுல ஒரு ஸ்டேஜில் இந்த காரியத்தை அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ரிச்சர்டு என்ற, ஏன்னா எல்லார் மேலேயுமே அவளுக்கு சந்தேகம் வரும், ஆனால் அந்த காரியத்தை யார் செய்வது அப்படிங்கும்போது இந்த ரிச்சர்டுன்ற அந்த கதாபாத்திரத்தின் மீது சந்தேகம் அந்த ரிச்சர்டு கதாபாத்திரம்தான் இதை செய்திருக்கிறது, அவன்தான் இந்த தகவல்களை எல்லாம் அனுப்பி இருக்கிறான் அப்படின்ற அந்த தகவலெல்லாம் தெரிஞ்சு அதற்கு பிறகு மிகப்பெரிய மோதல் இதெல்லாம் உண்டாகி படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் இவங்க வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படின்னா, அங்கே இவளுடைய மகன் அந்த சிறுவன் இருக்கான்ல, சிறுவனையும் இவளுடைய தங்கையையும் தாக்கி அவர்களுடைய உயிரை போக்குவதற்கான முயற்சிகள் அப்படின்றது வீடியோ ஃபார்மேட்டில் அந்த முயற்சி நடந்துகிட்டு இருக்கிறத செல்ஃபோனில் பார்த்துருவா. இப்போ அவங்க 2 பேரையும் காப்பாற்றி ஆகணும் அப்படின்போது இந்த இடத்துலேருந்து வேகமாக அந்த ஹென்ரியினுடைய காரை எடுத்துக்கிட்டு நேராக பல ஆங்கில படம் அப்படின்போது நமக்கு தெரியுமில்ல, பல வாகனங்களில் மோதி அப்படின்ற பேட்டர்னில் வரும்ல, அந்த இடத்திற்கு அங்கு நடக்க இருக்கும் விபரீதமான சம்பவங்களை சந்திக்க நேரும்போது வயலட் கேட்ஸ் என்ன செய்கிறாள், தன்னுடைய தங்கையை காப்பாற்றினாளா, தன்னுடைய பாசத்திற்குரிய மகனை காப்பாற்றினாளா, அதற்கு பிறகு என்ன நடக்கிறது, இதுதான் இந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி, கிளைமேக்ஸ். அருமையாக படமாக்கி இருக்கிறார்கள். மெகான் ஃபாகி அவர்தான் வயலட் கேட்ஸ் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். எக்ஸ்ட்ராடினரியான ஆர்டிஸ்ட், மிகச்சிறந்த நடிகை, அழகான நடிகை, அழகான தோற்றம், அருமையான நடிப்பு. படம் முழுக்க இந்த படத்தை தன்னுடைய தோளில் இவர் சுமந்திருக்கிறார் அப்படின்றதான் உண்மை. கனமான கதாபாத்திரம், அதில் தன்னுடைய திறமையை எந்த அளவிற்கு வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு நடித்து அந்த கதாபாத்திரத்தை நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக இந்த நடிகை பதிய வைத்திருக்கிறார். பிராண்டன் ஸ்க்லேனர் அவர் ஹென்றி கதாபாத்திரத்திற்கு இயல்பான தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். மேட் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய ஜெஃப்ரி செல்ஃபின் நடிப்பை நம்மால் முழுமையாக ரசிக்க முடிகிறது. ரீட் டைமண்ட் ரிச்சர்ட் கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். எட் வீக்ஸ் ஃபில் கதாபாத்திரத்தில் நன்கு நடித்திருக்கிறார். கேப்ரியலா ரியான் ஸ்ப்ரிங் இவர் காராவாகவே இந்த படத்தில் நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த அளவிற்கு தன்னுடைய நடிப்பு திறமையை ஆழமாக பதிக்க வேண்டுமோ அதை நன்கு இந்த நடிகை செய்திருக்கிறார். ஜில்லியன் ஜேக்கப்ஸ், கிறிஸ் ரோச் இவர்கள் இருவரும் இணைந்து நூல் பிடித்ததைப் போல இந்த படத்தின் திரைக்கதையை கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு அருமையாக எழுதியிருக்கிறார்கள். மார்க் ஸ்பைசர் இவர்தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நடைபெறக்கூடிய கதை, இரவு நேர காட்சிகளை கொண்ட கதை, அதில் எந்த அளவிற்கு ஒளிப்பதிவாளருடைய திறமை இருக்க வேண்டுமோ அதை நன்கு உணர்ந்து இந்த சினிமாட்டோகிராஃபர் தன்னுடைய ஒளிப்பதிவு திறமையை நாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு படத்தில் செய்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. பென் பாதூன் இவர்தான் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர். அருமையான திரைக்கதை கொண்ட இந்த திரைப்படத்தில் ஒரு படத்தொகுப்பாளருடைய பங்கு எந்த அளவிற்கு பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய எடிட்டிங் மூலம் இவர் படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதற்காக இவரை தனிப்பட்ட முறையில் நான் பாராட்டுகிறேன். பியர் மெக்ராரி இவர்தான் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். படத்தினுடைய இசை, படத்தினுடைய பின்னணி இசை படம் முடிந்து வெளியே வந்த பிறகும் நம்முடைய காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்தே எந்த அளவிற்கு இவருடைய பின்னணி இசை அருமையாக படத்தில் இடம் பெற்றிருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். யூனிவர்சல் பிக்சர்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தினுடைய ரன்னிங் ஹவர்ஸ் அப்படின்னுல எவ்வளவு, 1 மணி நேரம் 35 நிமிஷம், 1.5 hours தான். 1.5 hours
நீளத்தை கொண்ட இந்த டிராப் திரைப்படத்தை மிக அருமையாக கிறிஸ்டோபர் லேண்டன் இயக்கி இருக்கிறார் என்பதற்காகவே அவரை மனம் திறந்து நான் பாராட்டுகிறேன். இந்த டிராப் திரைப்படத்தை ஒரு முறை பாருங்கள். பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு அது இனிய அருமையான அனுபவமாக இருக்கும் என்பதை மட்டும் என்னால் உறுதியான குரலில் கூற முடியும்.